இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. ஹalleluya, praise the Lord, hallelujah, hallelujah. இந்த கால வேளையிலே நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த மாதத்தின் கடைசி வாரத்துக்கு நம்மளை கொண்டு வந்ததுக்காக நன்றியோடு அவரை ஸ்தோத்தரித்து, அவரை துதித்து, அவரை உயர்த்தி, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நாம் யாவரும் கண்களை மூடி, கர்த்தாவே, இந்த ஜூன் மாதத்தின் கடைசி வாரம் வரைக்கும் எங்களை நீங்கள் கொண்டு வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா. ஆமா ஆண்டவரே, எம்மை துதிப்பதற்காகவே நீர் எங்களை கர்த்தாவே ஜீவன் சுகம் பலன் கொடுத்து வைத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்க, நன்றியோடு உடைய நாமத்தை போற்றி பாட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த கால ஆராதனையை கூட நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. பாடல்கள், ஆராதனைகள், செய்திகளை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரோடு பேசுங்க. நாங்கள் வீடுகளில் இருந்தாலும் கர்த்தாவே தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டு கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். சீக்கிரத்தில் கர்த்தாவே எங்களுடைய ஆலயங்கள்லாம் திறக்கப்பட்டு கர்த்தாவே நாங்கள் விடுதலையோடுமை துதித்து உடைய நாமத்தை போற்றி உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்யணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க கர்த்தாவே. இதிலும் மேலானவைகளை செய்வேன் என்று சொன்ன தேவன் பெரிய காரியங்களை எங்களுக்காக நீங்க செய்து உடைய நாமத்தை மையப்படுத்தும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவே நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் வீடுகளில் நீங்கள் கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நம் மத்தியில் அசைவாடுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டிருப்பேன் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பலனாய் இருக்கிறது. ஆகவே தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு
கொண்டே இருப்பேன். இயேசுவே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கிற நமக்கு என்றைக்கும் விடுதலை. ஹல்லேலூயா. அவரை நாமம் அறிந்த அவருடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேவனே உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம், நல்ல கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையினால நிரப்புகிற தேவன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் அவர் ஆராதித்துக் கொண்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரை துதித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் பெரிய நன்மையானதை செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுமா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். இன்னொரு விசை சேர்ந்து இயேசுவே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் விடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுமா, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீர். கரங்களை உயர்த்தி இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. 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 ஹல்லேலூயா. நம்மளை தேற்றுகிற தேவன் அவர், நம்மளை கைவிடாத தேவன்
தேவன் அவர். நல்ல கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, அப்பா எங்களை கைவிடாத தேவன் நீங்கப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்லிருக்கிறீங்க. எங்களை விசாரிக்கிற தேவன் நீங்கப்பா. எங்க மேல நினைவா இருக்கிற தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து எங்களை பாதுகாப்பாய் நடத்துகிறவர் நீங்க ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் அப்பா. உங்க முகத்தையே நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் தேவனை நோக்கி பார்த்த ஒரு புது பலனை நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்த ஒரு புது பலனை நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவ பிரசன்னத்துல காத்திருந்து தேவ வல்லமையை மகிமையை நாங்க காண கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எந்த நிலைமையில எங்களை கைவிடாமல் எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் உங்க சமூகம் எங்க வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீங்க ஒருவரே எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாங்க மகிமைப்படுத்தி வாழ உதவி செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை எங்க துதிகளில பிரியப்படுகிற தேவன் நீங்கப்பா. உம்மை நாங்க தொடர்ந்து மகிமைப்படுத்துகிறோம். உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கன மகிமை துதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. எங்களை முற்றிலுமா நம்முடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நேரம் நாம் நன்றாக ஆண்டவரை ஆராதித்தோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆமென். இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே ஆமென் பண்ரோட்டிலிருந்து ஆமென் பியூலாவுடைய அம்மா நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தருவார்கள். ஆமென். அவர்களை நாம் உற்சாகமாய் நாம் வரவேற்போம். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இதுவரை நம்மை பாதுகாத்த தேவன் இனிமேலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். வாசியுங்கள் சங்கீதம் 126:1. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய சிறையிருப்பை எல்லாம் திருப்புகிற தேவன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களை நாங்கள் துதிக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலம் எங்களை தேற்றுங்க, எங்களை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் தேவன் பேசுகிற தெய்வம் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் சத்தத்தை கேட்டு நாங்கள் பலனடைய உதவி செய்யுங்கப்பா. தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால அகன்று போவதாக. உங்கள் பரிசுத்த பிரசன்னம் மாத்திரம் இருக்கட்டும். வழி நடத்துங்க. கேட்கிறவர்களையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுதும் நான் என்னுடைய வாழ்க்கையில திடீரென்று வந்த ஒரு சிறையிருப்பையும் கர்த்தர் அதிலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கொடுத்தார் என்பதையும் ஒரு சுருக்கமாக ஒரு சாட்சியை நான் சொல்லி நான் பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில் நன்றாக ஆராதித்து கொண்டிருந்தேன். தேவ பிரசன்னை நான் அதிகமாய் அந்த நாளில் நிரப்பிட்டு ஆராதனை முடிந்த பிறகு திடீரென்று எனக்கு மயக்கமாக இருந்தது. வீட்டிற்கு வந்து விட்டோம். வீட்டிற்கு வந்து ஒருவேளை சாப்பிட்டா சரியாயிடும் சாப்பிட்டோம். அதன் பிறகு கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்னுடைய வாய் எனக்கு கோணலாக அப்படி போயிடுச்சு. இடது பக்கம் இடது கை நேரம் ஆக ஆக சாயந்தரம் ஆக இடது கை வரவில்லை, இடது கால் வரவில்லை. அப்போ அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது போல் அனுபவங்கள் இல்லை எனக்கு. எனக்கு பிபி சுகர் எல்லாம் நார்மலில் இருந்ததுனால இது குறித்து நான் நினைக்கவும் இல்லை. அதன் பிறகு எங்களுக்கு தெரிந்த ஒரு டாக்டரிடம் நாங்கள் ஆலோசனை கேட்டோம். அவர்கள் உடனடியாக ஒரு பெரிய மருத்துவமனைக்கு, அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தபடினால ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஒரு மருத்துவமனைக்கு எங்களை
கொண்டு போக சொன்னார்கள். அதன் பிறகு ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போனோம். அங்கே போனதுமே டாக்டர்கள் மூளையில் இரத்த கட்டி இருக்கும் அல்லது மூளையில் இரத்த கசிவு இருக்கும், அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இது மாதிரி ஸ்ட்ரோக் வரும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது நல்லாகிறதுக்கு எப்படியும் 6 மாதம் ஆகலாம் அல்லது உடனடியாக நடக்க முடியாது அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் முழுக்க முழுக்க ஆண்டவரை நம்பி இருக்கிறவன், மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிடாத நான் இவ்வளோ ஆண்டு காலம் கர்த்தர் என்னை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். ஆகையினால இது என்ன நடக்கிறது என்றே எனக்கு புரியவில்லை. அந்த நேரத்தில் நான் ஆண்டவரை மட்டும் நான் ஸ்தோத்திரித்து கொண்டு இருந்தேன். 23ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொன்னபடி, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற வசனம் மாத்திரம் எனக்குள்ள வந்துட்டே இருக்க. ஆவியானவர் என்னோடு கூட பேசிட்டே இருக்கிறேன். நான் அதை மட்டும் என் உள்ளத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதன் பிறகு என்ன ஐசியூல சேர்க்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சிடி ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எல்லா ஸ்கேன்லையும் பார்த்தா ஒரு கிளாட்டும் இல்லை, ரத்த கசிவும் இல்லை. அது டாக்டர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அதன் பிறகு எக்கோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதன் பிறகு அந்த டெஸ்ட்டும் எடுத்தோம். அதில் ஒரு மைல்டாக ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. அதன் பிறகு என்னை ஐசியூவில் இருந்து 2 நாள் வைத்திருந்து அப்புறம் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அந்த ஐசியூவிலிருந்து வார்டுக்கு போவதற்குள்ளவே என்னுடைய அந்த வலது கையும் வலது காலும் நடக்க முடியாமல் நான் இழுத்து வாயெல்லாம் கோணலாம் அப்படியே போயிடுச்சு. அப்படி ஒரு வார்த்தையை என்னால் பேசவே முடியல. அப்படி இருந்த அந்த செயலெல்லாம் உடனடியாகவே எனக்கு மாறிடுச்சு. டாக்டர்ஸுங்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்தார். நான் யோசித்து பார்த்தேன், அப்பா நான் உண்மை நம்பி இருக்கிறேன். நான் இது மாதிரி கை காலை இழுத்துக்கிட்டு இப்படி வாய் கோணலாக வச்சுட்டு நான் உண்மை பற்றி எப்படி சொல்ல முடியும் ஆண்டவரேன்னு எனக்கு ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு அதுதான் யோசனையாக இருந்துச்சு. அது என்ன சாட்சியாக இருக்காதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அதிசயமாக அந்த 2 மணி நேரத்தில், அவங்க எத்தனை நாள் ஆகும்னு சொன்னாங்க, ஆனால் 2 மணி நேரத்தில் கர்த்தர் என்ன அந்த வாயெல்லாம் திரும்ப நார்மலுக்கு வந்துடுச்சு, கை காலெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அதன் பிறகு ஒரு வாரம் அந்த இடத்துல என்னை வச்சிருந்து என்னை அனுப்புனாங்க. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்கு அதன் பிறகு அடுத்த வாரம் சபையில் வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நானே தனியாக நடந்து வந்து சாட்சி சொல்லும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். என் தேவன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார். எத்தனையோ சிறையிருப்புகளை மாற்றி இருக்கிறார். சமீபத்தில் கர்த்தர் செய்த அந்த பெரிய காரியத்துக்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். என் வாழ்க்கையில செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஜனங்களுடைய கண்களுக்கோ டாக்டர்ஸோட கண்களுக்கு கூட இது நடக்குமான்னு நினைக்கலாம். ஆனா தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. என்னை அத்தனை பேருக்கு முன்பதாக தேவன் அதிசயமா இன்றைக்கும் கூட இந்த இடது கையை கர்த்தர் என்னை தூக்கவும் நடக்கவும் கர்த்தர் என்னை ஆச்சரியமா என்னை நடத்தி கொண்டு வருகிறார். இதுவரை நடத்தின தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார். வாசிக்கப்பட்ட பகுதியில் பார்க்கிறோம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தார்களாம். சீயோனின் சிறையிருப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள், சீயோன் என்ற இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அவங்க சிறையிருப்பு, அவங்க பொல்லாத காரியங்களை செய்ததுனால ஆண்டவர் சிறையிருப்புக்கு அவங்களை கையளித்தார். அவங்க பாபிலோன் தேசத்துக்கு சிறைபிடிக்கப்பட்டு போனாங்க. அப்போ எரேமியா தீர்க்கதரிசி மூலம் அவர் சொல்லும் பொழுதே 70 வருஷம் அந்த சிறையிருப்பில் நீங்கள் இருப்பீங்க, அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டுமாய் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். அவருடைய ஜனங்களை விடுவிக்கிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ சிறையிருப்பு இந்த நாளில் ஒருவேளை அது போல படையெடுத்து வந்து நம்மளை சிறைபிடித்து கொண்டு போகவில்லை என்றாலும் வீட்டில் சிறையிருப்பை போல இந்த நாளில் இருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்ல, வியாதி என்ன சிறையிருப்பு இருக்கிறது, தரித்திரம், கடன், பாவக்கட்டு, இது போன்ற பல சிறையிருப்புகள், மன அழுத்தம், பல சிறையிருப்புகளுக்குள்ள இன்றைக்கு ஒவ்வொருவரும் மூழ்கி இருக்கிறாங்க. நீங்க நினைப்பீங்க இதில் இப்படி எனக்கு ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுகிறத கேட்போம். வீட்டில் தான் இருப்பாங்க, எல்லாரும் கூட இருப்பாங்க, ஆனாலும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்டு இருக்கிறோம். அப்ப இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட சிறை இருப்புகளை எல்லாம் கர்த்தர் திருப்புகிறவராய் இருக்கிறார். யார் திருப்புவார்? கர்த்தர் திருப்பும் போது கர்த்தர் மாத்திரம்தான் அந்த சிறையிருப்பை திருப்ப முடியும். வேறு எந்த மனுஷராலும் அந்த சிறையிருப்பை திருப்ப முடியாது. நம்முடைய பணமோ அல்லது நம்முடைய காரியமோ நம்முடைய முயற்சிகளை இன்னைக்கு நல்லா அதை எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க. இன்றைக்கு இருக்கிற சிறையிருப்புகளை, இன்றைக்கு இருக்கிற அந்த கட்டுப்பாடுகளை நம்ம சுய பலத்தினால நம்ம என்ன ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து
அந்த சிறையிருப்பை மாற்றினாதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்புகள் எல்லாம் மாறும். என்னுடைய வாழ்க்கை டாக்டர்ஸ் இது முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா தேவன் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே எனக்காக சிந்தி இருக்கிறார். அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே சிலுவையில் பாடுகளை சகித்து இருக்கிறார். அந்த தழும்புகளால நான் குணமாயிருக்கிறேன். ஆகையினால் அதை விசுவாசித்த எனக்கு இன்றைக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், விடுதலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு கூட இஸ்ரவேல் ஜனங்க சிறை இருப்பிலிருந்து அவங்க திரும்பி வரும் பொழுது சொப்பன காண்கிறவர்களை போல இருந்தாங்களாம். அப்ப சிறை இருப்பை திருப்புகிறவர் கர்த்தர் மட்டும்தான். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டா நடக்கும். அவர் வாக்கு மாறாதவர். எப்படி எரேமியா தீர்க்கதரிசி மூலம் 70 வருஷத்துக்கு பிற்பாடு திரும்ப இந்த ஜனங்களை நான் கொண்டு வருவேன், என் தேசத்துக்கு கொண்டு வருவேன், அவளை வாழ வைப்பேன் என்ற ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் வேதத்தில் பார்க்கிறோம். எரேமியா 25:11 70 வருடம் பாபிலோன் ராஜாவை அவங்க சேவிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. 2 நாளாகமம் 36:21-23 வசனங்கள் வரை படிக்கும் பொழுது எரேமியாவின் வாயினாலே தேவன் சொன்ன 70 ஆண்டுகள் முடிந்ததோ சிறை இருப்பை கர்த்தர் திருப்பினாராம். கரங்களை ஒரு தலையிலேயே சொல்லுவாமா, சிறை இருப்பை கர்த்தர் திருப்பினாராம். அப்ப 70 ஆண்டுகள் முடிந்ததா முடியலையான்னு அந்த சிறை இருப்புல இருக்கிற மக்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. இப்ப நமக்கு கூட எத்தனை நாள்னு எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது. ஏதோ நாட்கள் போயிட்டு இருக்குது. அப்ப அதை கணக்கு பார்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஆண்டவர் சொன்னவர் அதை கணக்குல வைத்திருக்கிறார். 70 ஆண்டுகள் முடிந்ததோ என் ஜனத்தினுடைய சிறை இருப்பை எல்லாம் நான் திருப்பணும்னு சொல்லி ஆண்டவர் திருப்பினார். அதற்காக அந்த ஜனங்க எந்த கிரயமும் கொடுக்கல. வாசிங்கள் ஏசாயாவின் புத்தகம் 52:3 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப விலை இல்லாம பணம் இல்லாம, விலை இல்லாம விற்கப்பட்டாங்க, இப்ப பணம் இல்லாம அவங்க மீட்கப்படுவாங்கன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட இது மாதிரி தெரியாம இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, அல்லது இவ்வளவு பணம் செலவழிஞ்சு போச்சு, அல்லது இந்த சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு, இப்படிப்பட்ட சிறையில நான் இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் கலங்கிட்டு இருக்கிறீங்களோ பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லது கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதற்கு செலவு பண்ணதான் அதிகமா இருக்க ஒழிய அதுல இருந்து ஒரு விடுதலை இல்லை, அதுல இருந்து ஒரு சிறையிருப்ப திருப்ப யார் எனக்கு உதவி செய்வான்னு இன்னைக்கு கலங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய காரியத்துக்காக இயேசு கிறிஸ்து வாதாடுவார். அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார், சிறையிருப்பை திருப்புகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 45:1-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது கோரேஸ் என்கிற ராஜாவுடைய ஆவியை கர்த்தர் ஏவினாராம். அது மட்டும் இல்ல, அர்த்தசஷ்டா என்ற ராஜா, இந்த மாதிரி ராஜாக்களுடைய ஆவிய கர்த்தர் ஏவி தன்னுடைய ஜனங்கள் என்ன செய்யறாரு, அங்கிருந்து அடிமைத்தனத்திலிருந்து சிறையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த போராட்டம், அந்த பிரச்சனை, எந்த காரியத்தை யார் என்ன விடுவிப்பாங்கன்னு இன்னைக்கு கலங்கிட்டு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து நமக்காக ராஜாக்களிடத்துல பேசுவார், நமக்காக அதிகாரிகளிடத்துல பேசுவார், நமக்காக அதற்கு சொந்தமானவரிடத்துல பேசுவார். அவர் பேசி ஆவியை ஏவி அவர் திரும்ப என்ன செய்தாரா, அர்த்தஷ்டா ராஜா எஸ்ராவை கூப்பிடுறாரு. எஸ்ரா அந்த நாள்ல அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறாரு. எஸ்ரா என்பவர் ஒரு வேத பாரகனாய் இருக்கிறார். அவர் ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவர் ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர் இப்பொழுது எங்க இருக்கிறாரு? அந்நிய தேசத்துல இருக்கிறார். சிறை இருப்புல நம்ம என்ன செய்யணும்னு நல்லா கவனிக்கணும். சிறை இருப்புல இருக்கிற எஸ்ரா என்ன செய்தாரு? தேசத்தை நினைச்சு அழுது புலம்பிக்கிட்டோம், நம்முடைய காரியம் இப்படி ஆயிடுச்சு, தினம் தினம் நான் ஆராதனை செய்வேன், தினம் தினம் நான் பலி செலுத்துவேன், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நான் விலகாம இருப்பேன், ஆலயத்தில் நான் இப்படி எல்லாம் நடப்பேன்னு சொல்லி அதை நினைச்சு அவர் கவலைப்பட்டு கலங்கிட்டு இல்ல. வேதம் சொல்லுகிறது, எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா வாசிங்க. நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. இது அந்த ராஜா எழுதின கடிதமா இருக்கிற. அதுக்கு முன்னாடி வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா 7:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தானா. இன்னைக்கு எதனால உங்க இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறீங்க?
கடினமான வார்த்தைகள், சோகமான காரியங்கள், கவலை கண்ணீரான பேச்சுகள், இதில் நம்முடைய இருதயத்தை நிரப்பி வச்சிருக்கிறோமா? இல்லை எஸ்ராவை போல கர்த்தருடைய கட்டளைகளையும் உபதேசங்களையும் தன்னுடைய இருதயத்தில் அவன் நிரப்பி இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தானா? கரங்களை விட்டு அல்லையிலே சொல்லுவோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எஸ்ரா அந்நிய தேசத்துல சிறையிருப்புல இருந்தா கூட கர்த்தருடைய வேதத்தினால, தன்னுடைய வேத வசனங்களினால தன்னுடைய இருதயத்தை அவன் நிரப்பி இருந்தான். கர்த்தருடைய வேதத்துல தான் எவ்வளவு மகத்துவம் இருக்கு, எவ்வளவு மகிமை இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தை வைத்திருக்கிற, வீட்டில் வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் அந்த வசனங்களை எடுத்து அதை ஆவலோடு நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு கர்த்தர் பேசுவார். அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உங்க பிரச்சனைக்கு தீர்வை கொடுப்பார். அன்னைக்கு எஸ்ரா செய்த காரியம் எல்லாம் அவன் வேத பாரகனா இருந்து இந்த வேதத்தை ஆராயவும், நியாய பிரமாணத்தை ஆராயவும், அதை தினமும் வாசிக்கவும், அதுலதான் அவன் முக்கியத்துவம் கொடுத்திருந்தான். அதுலயே இருந்தது. யாருக்கு தெரிஞ்சு? ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு இந்த விஷயம், இவன் ஒரு அடிமை, இவனுடைய காரியத்தை ராஜா அறிந்திருந்தாரு. ஆகையினால ராஜா என்ன செய்யறாரு? ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்கு? எஸ்ராவுக்குங்க. இன்னைக்கு நான் இந்த எங்கேயோ மூலையில இருக்கிறேன், நான் ஏதோ அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், நான் ஒரு ஏழை, நான் ஒரு படிக்காதவங்க, நான் இப்படிலாம் இருக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், யாருக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? அன்னைக்கு கர்த்தர் அந்த ராஜாவுடைய ஆவிய இருதயத்தை ஏவினதுனால அவர் என்ன செய்யறாரு? அந்த எஸ்ராவுக்கு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் தான் நம்ம வாசிச்சோம் 12ஆம் வசனத்துல. எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பரிபூரண சமாதானம் உண்டாவதாகன்னு எழுதுறாரு. எழுதி அதுக்கு அடுத்து சொல்றாரு, நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரும் லேவியரும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம். யாரெல்லாம் எருசலேமுக்கு போகணும்னு ஆசையா இருக்கிறீங்க, யாருக்கெல்லாம் விடுதலை வேணும்னு ஆசையா இருக்கிறீங்க, யாரெல்லாம் இந்த பிரச்சனை தீரணும்னு ஆசையா இருக்கிறீங்க, யாருக்கெல்லாம் இந்த சூழ்நிலை எனக்கு வேணாம், எனக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வேணும்னு நினைக்கிறீங்க, எல்லாரையும் நீங்க என்ன செய்ய, உம்மோடு கூட நீ அழைத்து கொண்டு போகலாம். அதுக்கு உத்தரவாகிறதுன்னு சொல்லி ராஜா உத்தரவு கொடுக்கிறாருங்க. நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் அவர் காண்கிறவராய் இருக்கிறார். உடைய பிரச்சனை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? சர்வ வல்லமை சகலத்தையும் படைத்தவர், மனுஷனா இந்த உலகத்துல வந்து நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர். அவருக்கு நம்முடைய சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். அவர் நமக்கு உதவி செய்யும்படிக்கா இந்த நாட்களில் நம்ம கூட தங்கி இருக்கிறார். ஆவியாகிய தேவனை நீங்க நோக்கி பாருங்க, அவர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். அன்றைக்கு அந்த ராஜாவோட கண்களில எஸ்ராவுக்கு தயவு கிடைத்தது. தயவு கிடைத்ததுனால அவனை எல்லாரையும் போக எப்படி தெரியுங்களா? பின்னாடி வாசிச்ச அந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, வெறும் நீங்க மட்டும் ஆள் மட்டும் போங்க அப்படி சொல்ல. அது எங்க இருக்கு தெரியுங்களா? பாபிலோன் தேசம். இஸ்ரவேல் தேசத்துல இருந்து கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு இப்போ அவங்க பிரயாணப்பட்டு போகணும். அது மாத்திரம் அல்ல, அதை கடக்கிறதுக்கு அவங்க கடந்து வந்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்தா 4 மாசம் ஆயிருக்கு அவங்க நடந்து வருவதற்கு. அப்போ இவ்வளோ தூரத்தை கடந்து வருவதற்கு ராஜா கிட்ட அவங்க ராஜா பர்மிஷன் கொடுக்குறாரு. வெறுமனே வெறும் ஆளா போ அப்படின்னு சொல்லல. அடுத்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜா நிறைய பணம் கொடுக்கிறாரு, பொண்ணு கொடுக்கிறாரு, வெள்ளி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இன்னும் உங்க ஜனங்கள்ல யார் யாரெல்லாம் ஆலயத்தை அலங்கரிக்க என்னென்ன பொண்ணு வெள்ளி வெண்கலம் இதெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. பார்த்தா அதிகமான காரியங்களை, பொண்ணு, தங்கம், அந்த வெண்கலம், வெள்ளி போன்ற உடைமைகளையும் அதெல்லாம் அவன் என்ன செய்யறா, வாங்கிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறத பார்க்குறோம். அதுக்கு முன்பதாக இப்போ அந்த நாட்களில் பாதுகாப்பு கிடையாது, அவ்வளோ தூரம் நடந்து வரணும். அப்போ வழியில் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆகையினால இவங்க என்ன செய்கிறாங்க, ராஜா கிட்ட உதவிக்கு கேட்கணும். அப்போ ராஜா கிட்ட உதவி கேட்கறதுக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 8வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல, வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஏன் தெரியுங்களா வெட்கம்? ராஜா கிட்ட இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்போம். எனக்கு அது செய்யுங்க, இது செய்யுங்க. இப்போ யாராவது வந்து உங்களுக்கு என்னம்மா வேணும், என்ன செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு அதிகாரி வந்து கேட்டா உடனே நம்ம பிரச்சனை, நம்மளுடைய எல்லாத்து காரியத்தை சொல்லுவோம். ஆனா எஸ்ரா சொல்லுகிற காரியம், ராஜா கிட்ட நான் கேட்கறதுக்கு வெட்கப்பட்டேன். ஏன் வைக்கப்பட்ட? தேவன், எங்களுடைய தேவன், எங்களுடைய தேவனுடைய கரம் எங்க மேல நன்மையா இருக்கிறதுனால
அவருடைய வல்லமை அவருடைய இருக்கிறது என்று, நன்மை அவரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் அவங்க மேல நன்மையா இருக்கிறது என்று ராஜா கிட்ட சொல்லியிருந்தாரா. அப்ப கர்த்தரை தேடுற ஓ மேல தேவனுடைய கரம் நன்மையா இருக்கிறது அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னதுனால இப்ப நாங்க போறதுக்கு பாதுகாப்புக்கு ஆள் வேணும், படை வேணும் நம்ம கேட்கல. ஏன்னா நன்மையா யார் கொடுப்பா, பாதுகாப்பு யார் கொடுப்பா, கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி அந்த எஸ்ரா அந்த நாள்ல தான் உணர்ந்தது மாத்திரம் இல்ல, தன்னோடு இருக்கிற ஜனங்களுக்கு அதை கற்பித்திருந்தான். வேதத்தை தான் உணர்ந்தது மாத்திரம் இல்ல, தான் படித்தது மாத்திரம் இல்ல, தன்னோடு இருந்தவளுக்கு அதை கற்றுக் கொடுத்தான். அது மாத்திரம் இல்ல, இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கைய தேவன் தான் நம்மை பாதுகாக்கணும் என்ற காரியத்தை ஜனங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு பாதுகாப்புக்காக கர்த்தரிடத்துல அவன் வேண்டினான். உபவாசம் கூறுவித்தான்னு 21ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்ப யாரு உபவாசம்? எல்லா ஜனங்களையும் கூப்பிடுறான். தனக்கு மட்டும் நம்பிக்கை இருக்கு, விசுவாசம். இன்னைக்கு நிறைய பேர் பக்தியா இருப்பீங்க, வீடுகளில் நீங்கள் மட்டும் இருப்பீங்க, குடும்பத்தாரை கூட பக்திக்குள்ளே நடத்த முடியாத சூழ்நிலையில் சில பேர் இருப்பீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவன் தேசத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து, நமக்கு பாதுகாப்பு கர்த்தர் தான், நம்ம ராஜா கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா அவருடைய கரம் நன்மையாய், அவர் எவ்வளவு ஜீவன் உள்ள தேவன், அவருடைய கரம் நன்மையாய் நம்ம மேலே இருக்கிறது. ஆகையினால நம்ம ராஜா கிட்ட இந்த உதவி கேட்கக்கூடாது, வாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போன்னு அவன் உபவாசத்தை கூறுவித்தானா. எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபித்தாங்க. வேதம் சொல்லுகிறது 23ஆம் வசனத்துல, நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். கரங்களை தலையிலே சொல்லுவோமா? ஆண்டவர் ஜனங்களை சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறாரு. அவங்க அங்க நிறைய பொருளோடு திரும்பி வர பண்ணுகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் கரிசனை உள்ள தேவன், நம்முடைய காரியங்களை குறித்து அக்கறை உள்ள தேவன். அவர் நேற்றும் இன்று என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து, அவர் வல்லமை உள்ளவர். அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவங்க ஜெபித்ததுனால பாதுகாப்பா எஸ்ராவும் அவனோடு கூட மனப்பூர்வமாய் வந்த ஜனங்களும் அந்த பொண்ணு பொருளோடு கூட என்ன செய்யறாங்க, அந்த எருசலேம் நகரத்துக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தை வேதத்துல வாசிக்கிறோம். 4 மாத பிரயாணத்தை கர்த்தர் அருமையா நடத்தி அவங்களை அதிசயமாய் நடக்க பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல அலங்கம் கட்டுவதற்கு உதவி செய்ய ஆட்கள் கிடத்துல கட்டளை வேற கொடுத்து அனுப்புகிறார். எவ்வளவு ஒரு காரியம் பாருங்களேன். நம்முடைய தேவன் நம்ம மேல அக்கறை அவர் காட்டுகிறது. இந்த நாள்ல கூட சிறையிருப்பு, நம்முடைய சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் திருப்புகிறவர். மறந்து போகிற தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். உன்னுடைய வாழ்க்கையில நீ செழித்திருப்பாய், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இப்ப இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லி இருக்கிறாரா? கண்டிப்பா அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல, அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் வாக்குல உண்மை உள்ளவர், அது நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். உடைய வாழ்க்கையில 20வது ஆண்டுல என்னென்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆசீர்வாதமா இருக்கும் இந்த ஆண்டு நான் நினைச்சேன், ஆனா இப்படி போயிட்டு இருக்கேன்னு கவலையா இருக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அந்த வசனத்தை பிடித்து கர்த்தரிடத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி விசுவாசித்து கேட்டுக்கொண்டிருங்க, நிச்சயம் ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். இப்ப பாத்தீங்கன்னா அதுல நம்ம வாசித்த பகுதியில சங்கீதம் 126ல சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். இப்ப இவங்க சிறையிருப்பை திருப்பும் போது அவங்க சொப்பனம் காண்கிற போல இல்ல, கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து அவங்க எஸ்ரா மூலம் தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அதற்கு உதாரணமா அப்போஸ்தலர் நடபடிகள் 12:9 ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறார். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அப்ப விசுவாசிகள் எல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது பேதுரு அவர் ஒரு பெரிய போதகர், அவரு சபை தலைமை போதகரா இருக்கிறாரு. அவரு இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்ப சபையில எல்லாம் ஜெபிக்கும் பொழுது தூதனை அனுப்பி கர்த்தர் பேதுருவை விடுதலை ஆக்குகிறார். அப்ப கர்த்தர் விடுதலை ஆக்கும்போது தூதன் இறங்கி வர்றாரு, தட்டி எழுப்புறாரு. அவர் எழுந்திரிச்சு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொன்றாரு, எல்லாம் போட்டுட்டு பாதிரிச்சு போட்டுக்க எல்லாம் சரி வா கிளம்பி கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. போன கதவெல்லாம் தானா திறக்குது. அப்ப எல்லா கதவும் தானா திறக்குது. பேதுருவுக்கு எப்படி இருந்துச்சா? தரிசனம் காண்கிறது போல. அப்போஸ்தலர் நடபடிகள் 12:9 பார்த்தோமா, அவனுக்கு எப்படி இருந்துச்சா? தரிசனம் காண்கிறது போல இருந்துச்சா, தரிசனம் காண்கிறதாக நினைத்தானா. இப்ப வெளியே வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு இது உண்மைன்னு சொல்லி. அப்ப வாழ்க்கையில அவனுடைய சிறையிருப்ப கர்த்தர் மாற்றுவதற்கு ஒரு தூதனை அனுப்பினாரு, விசுவாசிகளுடைய ஜெபத்தை வைத்திருந்தாரு. அப்ப ஆண்டவர் அவனை பேதுருவை அந்த சிறையிலிருந்து விடுதலை ஆக்கினார். அப்ப அவன்
தரிசனத்தை காண்கிறவனை போல இருந்தான். ஆனாலும் அதுக்கு ஒரு ஜெபம் தேவைப்பட்டது. இந்த சிறையிருப்பின் நாட்களில், வீடுகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற நாட்களில் நம்ம எதையாவது டிவியில் பார்த்துட்டு இருக்கோம், அல்லது எதையாவது சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அல்லது எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிற காரியமும் நம்ம இருக்கக்கூடாது. எஸ்ராவை போல வேதத்தை ஒவ்வொரு நாளும் கிரமமாக எடுத்து வாசிக்கணும். வேதத்தில் எவ்வளவு அதிசயங்கள் இருக்குது, அதை நீங்கள் விசுவாசிச்சு அந்த வார்த்தையை இது எனக்கு சொந்தம்னு சொல்லி பாருங்களேன், கர்த்தர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவ்வளவு காரியம் அந்த வேதத்தில் இருக்குது. அந்த வேத வசனத்தை இந்த நாளில் தியானிங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஜெபித்தாங்க, சபையார் ஜெபித்தாங்க. இன்னைக்கு சபையார் எல்லாம் வீட்டில் ஏதோ நடக்குது, ஆமாம் எங்கே இருக்கிறார் பாஸ்டர், பாஸ்டர் வந்து பார்க்காத நபர் கூட இருக்கிறீங்க. அப்போ பாருங்கள், இன்னைக்கு அந்த பாஸ்டர் கூட எண்ணமே இல்லாமல் இருக்கிறீங்க. அது என்ன எப்படி இருப்பீங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க சபையார் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போ இந்த சிறையிருப்பின் நாட்களில் உங்கள் பாஸ்டருக்காக, ஒவ்வொருவரும் அவருடைய பாஸ்டருக்காக, அவருடைய போதகர்களுக்காக தன்னை பவுல் சொல்லும்போது கர்ப்ப வேதனைப்பட்டு உங்களை பிறக்க செய்த நான் சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொருவரையும் ஒரு ரட்சிப்புகளை கொண்டு வர்றதுக்கு, எங்களெல்லாம் ரட்சிப்புகளை கொண்டு வர்றதுக்கு எங்கள் பாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு, அவர் எவ்வளோ நேரம் செலவழித்து, எவ்வளோ பிரயாசங்கள் எடுத்து கொண்டு வந்தார் என்பதை நான் நினைக்கும் போது உண்மையிலே அந்த ஊழியக்காரர் எவ்வளோ அந்த ஒரு ஆத்துமாவை ஆண்டருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அவர் அவ்வளவா பிரயாசம் எடுக்கிறார். இன்னைக்கு ஈஸியாக மறந்துட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையில் இருக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் ஊழியக்காரருக்காக ஜெபிக்கணும், நம்முடைய சபை போதகருக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். வருங்காலத்தில் எழுப்புதலின் நாட்களில் வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார் ஊழியக்காரரை. அதற்கு இந்த நாளில் சிறையிருப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அது நமக்கு தெரிஞ்ச பகுதின்றதுனால நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். பவுலும் சீலாவும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் நல்லா அடின்னு அடித்து அவங்கள கட்டி போட்டு சிறையில் தொழுமரத்தில் வச்சுட்டாங்க. இப்போ அவங்க எப்படி இருக்கும் பாருங்களேன், நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்தாங்களாம். இன்னைக்கு உங்களை சிறைச்சாலையில் பிடிச்சிட்டு போலீஸ் வந்து இருக்குன்னு சொன்னாலே நமக்கு எப்படி இருக்கும், கை காலெல்லாம் தடன்னு ஆடும். இப்படி பேசிக்கிட்டாங்கன்னு கேட்டாலே நமக்கு ஒன்றுமே ஓடாது. ஆனால் அடின்னு அடித்து காயம், உடம்பெல்லாம் காயம், அவங்க சட்டையெல்லாம் கழட்டிட்டு அடிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ அடித்து அவங்கள தொழுமரத்தில் மாட்டி இருக்கும்பொழுது அவங்கள தேவனை துதித்து பாடினார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை வாசிங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற மகிமையான காரியம். அன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சிறையிருப்பு இருந்தாலும், நீங்க கண்ணீரோடு கூட இருந்தாலும் பரவாயில்ல, அதன் மத்தியில் தேவனை துதித்து பாருங்களேன், அவரை மகிமைப்படுத்தி பாருங்களேன். ஏசப்பா, நீங்க எங்களுக்காக எவ்வளோ வேதனைப்பட்டீங்க, எவ்வளோ அடிப்பட்டீங்க, எவ்வளோ அவமானங்களை சகித்தீங்க, அதெல்லாம் நினைத்து நான் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரேன்னு சொல்லி அவரை துதித்து கொண்டே இருங்களேன். உங்களுடைய கட்டுகள் எல்லாம் கர்த்தர் கழும்படிக்காய் அந்த இடத்துல பார்க்குறோம். சடுதியில் சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசைந்ததான், பூமி மிகவும் அதிர்ந்தது. இப்போ என்ன ஆச்சு, அதிர்ந்த உடனே பாருங்க, பூமி அதிர்ச்சி நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? பூமி அதிர்ச்சினா என்ன ஆகும், பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்துடும், ஃபுல்லாக எல்லாம் இடிஞ்சு விழுந்துடும். அப்போ அதுக்குள்ள இடுபாடுகளுக்குள்ள, வெளியில் இறந்து போனவங்கள அந்த இடுபாடுக்குள்ள சிக்கி மறிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பார்ப்போம், டெய்லி அவங்கள எடுத்துகிட்டு இருப்பாங்க, மறிக்கிறோட எண்ணிக்கை வந்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார் பாருங்களேன். அவர் ஞானமாய் வானங்களை உண்டாக்கினவர், ஞானமாய் நம்மை நடத்துகிறவர், அவர் ஞானமுள்ள தேவன். அவர் எப்படி அருமையா தன்னுடைய பிள்ளைங்க துதிக்கும் பொழுது அஸ்திபாரங்கள் அசைந்ததான், சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாம் என்ன செஞ்சு திற உண்டுச்சான். கதவு திறந்துச்சு, கட்டுகள் கழண்டு போயிடுச்சு, கையில் இருக்கிற கட்டு விலங்கு மட்டும் கழண்டு போயிடுச்சு. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் செய்கிறார் பாருங்களேன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் அதிசயங்களை செய்வாருங்க. யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் அதிசயத்தை செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயம் ஆச்சரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த நாளில் நான் சாட்சியாக சொன்னது மாதிரி கூட ஒருவேளை அப்படி இருந்தால் இன்னாரு நான் அழுதுட்டு தான் உட்கார்ந்துருக்கணும். ஆனால் கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றும்படிக்காய் ஒரு அதிசயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார்.
இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வியாதியின் சிறையில் இருக்கிறீங்களா, அல்லது இது மாதிரி பிரச்சனையில இருக்கிறீங்களா, எந்த காரியமா இருந்தாலும் தேவன் உங்களை விடுவிக்க, இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அப்ப அதில் பார்க்குறோம், கட்டுகள் கழண்டு போயிடுச்சு. உன் கட்டெல்லாம் கர்த்தர் உடைப்பாருங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க அல்லது சில எல்லாரும் செய்கிறாங்க, அந்த டிவி அந்த மொபைலில் வைத்துட்டு அதில் சில கட்டுகளில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம உணர்வடையணும், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. ஏசப்பா என் கட்டை உடைங்கப்பா நீ கேட்டீங்கன்னா உன்னை ஆண்டவர் அந்த கட்டுகளிலிருந்து விடுவிப்பார். அல்லது கர்த்தரை நீ துதித்து மகிமைப்படுத்தினா அந்த கட்டிலிருந்து விடுவிப்பார். அதை பற்றியே நீ காதில் கேட்காம சிந்திக்காம உன் வேலையை நீ பாட்டு பார்த்துக்கிட்டு நேரம் ஃபுல்லாக மொபைலில் நீ செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த சிறையிருப்பை மாற்றவே முடியாதுங்க. அப்போ இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரை துதிக்கிற ஜனமா இருக்கணும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்தவர்களோ அத்தனை பேரும் அவருடைய நாமத்தை துதிக்கணும். அது மாத்திரம் அல்ல, வானத்தின் கீழோ பூமியின் மேலோ இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாம வேறொரு நாம கொடுக்கப்படவே இல்லைங்க. இயேசுவின் நாமம் மட்டும்தான் நம்ம ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறாங்களோ, இயேசுவே இயேசு கிறிஸ்துவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ அத்தனை பேருடைய கட்டுகளையும் கர்த்தர் கழட்டுகிற தேவன், உடைக்கிற தேவன், உங்களை விடுதலை ஆக்குகிற தேவன். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து ஒளிப்படுத்தியுள்ள பொக்கிஷங்களை கொடுக்கிற தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஆகையினால அந்த பவுலும் சீலாவும் துதித்து பாடின போது சிறைச்சாலை கட்டுகள் எல்லாம் கழன்று போயிடுது. வேதம் சொல்லுது 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிங்களே. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. சிறையிருப்பை திருப்பும் போது என்ன உண்டாகுதான்? மகிழ்ச்சி களிப்பு உண்டாகுதான். போனதை நினச்சிட்டு கண்ணீர் வடிக்கிறது இல்லை. சில பேர் அது பழக்கமாக இருக்கும். கடந்த காலத்தில் நினச்சதில் அப்படியே நினச்சி அழுதுட்டு இருப்பாங்க. கர்த்தர் விடுதலை கொடுத்து நல்லா வச்சுருப்பாரு. இன்றைக்கு நல்லா வைத்திருக்கிறத நினைத்து கர்த்தரை துதிக்கிறதுக்கு பதிலாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு எடுப்பாங்க. அதோட கண்ணீர் வடித்து அதில் கண்ணீர்லேயே முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பவுலும் சீலாவோ சிறைச்சாலை கட்டுகள் கழன்றது. சிறைச்சாலை அந்த சிறைச்சாலைக்காரன் வரான். வந்து பார்க்கும்போது அவன் தப்பிச்சிட்டாங்க கைதுன்னு நினைக்கிறான். அப்போ உடனே அவன் பவுல் சொல்றாரு, நீ ஒன்றும் கடுதி செஞ்சுக்காத, உனக்கு ஒன்றும் தீங்கு செஞ்சுக்காத, ஏன்னா ரோம பேரரசு ரோம ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான் தலையை சீவிடுமா, எப்படி நீ கைதியை வெளியே விடலான்னு சொல்லி. அப்போ அதுக்கு பயந்து அவங்ககிட்ட நம்ம சாகிறத விட நாமே செத்து போவோம்னு அவன் நினைக்கிறான். ஆனா அந்த பவுல் சொல்றாரு உடனே, ஒன்றும் செய்து கொள்ளாத, நாங்களாம் இங்கே தான் இருக்கிறோம்னு சொல்லி. அப்போ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்தாலும் ரட்சிக்கப்பட்டாராம். அவர் வந்து இவர் பாதத்தில், கைதியோட பாதத்தில் வந்து விடுறாருங்க. இதாங்க கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியம். சிறைச்சாலை அதிபதி, அந்த அதிகாரி அந்த கைதியோட காலில் வந்து விடுறாரு. நான் ரட்சிப்பு பெறனா என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனை என்ன செய்ய, விசுவாசி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்றாரு. உடனே அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை அவன் பிடிச்சுக்கிட்டான். வீட்டுக்கு போறான், வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அதை சொல்கிறான். அது மாத்திரம் இல்லை, இந்த ஜெயிலில் இருந்த பவுலையும் சீலாவோட காயத்தெல்லாம் கழுவி அவங்களுக்கு எண்ணெயெல்லாம் அவங்களுக்கு பூசி அதன் பிறகு வீட்டாரோடு கூட அவன் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டானா. எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்களேன் ஒரு பாஸ்டருக்கு. அந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆத்துமாக்களுக்காக அலைந்து திரிந்து இந்த சிறைச்சாலையில் இருக்கிற அவருக்கு இந்த சிறைச்சாலைக்காரனும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டோன்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான் இல்லைங்களா. அப்போ அவ்வளவு சந்தோஷத்தோடு என்ன செய்கிறான், அவன் திரும்புகிறத பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது மகிழ்ச்சி களிப்பை கொடுக்கிறாரு. இன்றைக்கு இப்படி இருக்கேன்னு கவலைப்படாதீங்க, இதெல்லாம் மாறும் பொழுது மகிழ்ச்சியும் களிப்பும் நமக்கு உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அடுத்து யோபோட வாழ்க்கையில பார்க்கிறோம். யோபோட வாழ்க்கையில 42:10 யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபுக்கு வந்த மாதிரி நம்ம யாருக்கும் வந்ததில்லை. பயங்கரமான வேதனை, எல்லா பிள்ளைகளெல்லாம் இழந்து போச்சு, சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய உடம்பு ஃபுல்லாக அவனுக்கு வந்து வியாதி வந்துடுச்சு. அப்போ தனிமையாக ஒரு இடத்துல அவன் உட்காந்து ஓட்டு எடுத்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது, அப்படிப்பட்ட காரியத்தை அவன் பார்க்குறோம் வேதத்தில். கொடுமையே அவன் அனுபவிக்கிறத பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட யோபு ஒரு
நல்ல செல்வந்த, நல்ல பணக்கார, நல்ல பிள்ளைகளோடு கூட சந்தோஷமா நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, அவன் உத்தமன், அவன் தேவனுக்கு பயந்தவன், அவன் ஒரு சன்மார்க்கன். இவ்வளோலாம் நல்லா பயந்து இருக்கிற, தீமைக்கு விலகுறவன், பொல்லாப்புக்கு விலகுகிற யோபோட வாழ்க்கையில இது சிறையிருப்பு வந்ததோ, அந்த யோபு கர்த்தரை குறித்து குறையா பேசிக்கிட்டு இல்ல. வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவை போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளோடு கூட யாராவது இருப்பீங்கன்னா, இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, யோபுடைய சிறையிருப்பை மாற்றின ஆண்டவரே என்னுடைய சிறையிருப்பையும் மாற்றுங்க. அதுக்கு யோபு செய்த காரியங்கள் என்ன தெரியுங்களா? அவன் விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்றாரு? யோபு 23:14 அவர் சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் இருக்கிறது வேதனையில். இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா? நடக்குமா நடக்காதா தெரியலையே, அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா யோபு சொல்லுகிற காரியம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றுவார் சொல்றாரு. என் மீட்பரை என் கண்களால நான் பார்ப்பேன்னு சொல்றாரு, அவர் அறிக்கை பண்றாரு. அப்ப யோபுவோட அறிக்கையெல்லாம் விசுவாசம் உள்ள அறிக்கையா இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த நண்பர்கள் யோபு குறை சொல்லிட்டு இருந்தாங்க, இவ்வளவு திட்டிக்கிட்டு இருந்தாங்க. யோபுவை நீ ஒரு பாவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யோபுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க யோபுவை பார்த்து, நீ உன்கிட்ட எவ்வளோ அநியாயம் இருக்குமோ அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. நீ கர்த்தரை இப்படியெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு மன நோவாக இருந்திருக்கும் பாருங்களேன். அந்த நண்பர்களுக்காக அவன் ஜெபித்தான் யோபு. அப்போ இந்த நாட்களில் யோபு போல சிறு இருப்பில் நீங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ஆண்டவரே, நான் விசுவாச அறிக்கை தான் பண்ணுவேன் ஆண்டவரே, யோபு போல என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், நான் நம்பி இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த 23:14 வாசிங்க. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அவர் நியாயத்தை நான் எப்படி யாருக்கிட்ட போய் கேட்பேன்? கர்த்தரை நான் கண்ணால் பார்த்தா பரவாயில்லையே, நான் நிறைய என்ன சொல்லுவேன் அவர்கிட்ட சொல்லி கேட்பேன். அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவர் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகல. இன்னைக்கு சில பேர் கர்த்தர் தரிசனமானதான் நம்புவாங்க. நான் கர்த்தரை கண்ணால பார்க்கட்டும், நீங்க சொல்றீங்களே எஸ், அவரை நாங்கள் கண்ணால பார்க்கட்டும் அப்புறம் நாங்கள் நம்புவோம்னு சொல்றாங்க. ஆனா யோபு என்ன தெரியுங்களா சொல்றாரு? இவ்வளோ பிரச்சனையில பாடுகள் இருக்கிற யோபு, நான் முன்னால போன அவர் இல்லை, பின்னால போன அவர் இல்லை, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்து அவரை நான் பார்க்கல, வலதுபுறத்தில் அவரை பார்க்கல, ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிந்திருக்கிறார். கரங்களை தலையிலேயே சொல்லுவோமா? நான் போகும் வழியே அவர் அறிந்திருக்கிறார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக மாறுவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில வரணும், விசுவாச அறிக்கை வரணும். நம்ம என்ன சொல்றோம்? எங்க ஜெபம் பண்றது, நான் ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன், இன்னிலிருந்து அதை நிறுத்திடணும். ஆண்டவர் பார்க்குறாரா கேட்குறாருன்னு சொல்லாத, அவர் கண்டிப்பா அவர் கேட்பார். என்ன சொல்றாரு? நான் போகும் வழி, எனக்கு அவர் கண்ணில் தெரியல, நான் பரவாயில்லைங்க, ஆனா அவரோட கண்ணில் நான் தெரிகிறேன். அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் எனக்கு என்ன செய்வாரு? எனக்கு என்னெல்லாம் குறிச்சு வச்சுட்டாரோ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதையெல்லாம் நிறைவேற்றுவாருன்னு சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வார். அடுத்து இன்னும் ஒருத்தரை கொடுத்து பார்த்து நம்ம முடிக்க போறோம். யோசேப்போட வாழ்க்கையில ஒரு சிறையிருப்பு இருந்துச்சு. யோசேப்போட வாழ்க்கையில ஆதியாகமம் 41:14 இந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில சிறையிருப்பு, செய்யாத தவறுக்காக ஜெயிலு. அப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க. சின்னதுல நிறைய சொப்பனங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்கள் அவன் கண்டு இருக்கிறான். நிறைய காரியங்களை ரொம்ப நம்பிக்கையா இருந்திருப்பான். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவன் ஜெயிலில் இருக்கிறான். ஜெயிலில் இருக்கும்போது அது அவன் எதிர்பார்க்கவே இல்லை அந்த சிறையிருப்பை. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தான், நல்ல வீட்டில், நல்ல அந்த போத்திப்பார் என்றவருடைய வீட்டில் அவனுக்கு நல்ல ராஜ மரியாதைன்னு சொல்றாங்களா, அது மாதிரி தான். அப்படியே அவன் பொறுப்புல தான் எல்லாமே இருந்துச்சு. அவன் கொஞ்சம் கூட இந்த சிறையை நினைச்சே பார்க்கல. ஆனா அப்படிப்பட்ட காரியம் இந்த இடத்துல போயிட்டு அவனுக்கு அந்த சிறைச்சாலை தண்டனை அவனுக்கு கிடைச்சது, செய்யாத தவறுக்காக. இன்னைக்கு நீங்க கூட அப்படி யாராவது இருப்பீங்கன்னா, இன்னைக்கு யோசேப்பை போல தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அவன் சிறையிருப்புல யோசேப்பு முறுமுறுத்துக்கிட்டு இல்லை, ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டு இல்லை, அவன் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு நம்மோட கர்த்தர் இருக்கிறாரா நீங்க பார்த்துக்கணும். எதை செய்தா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்?
எந்த காரியங்களாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் இருக்க மாட்டார். நல்ல தெளிவாக வேதத்தில் எழுதியிருக்கு. அந்த காரியங்களை எடுத்து வாசித்து இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்ச கர்த்தர் என் கூட இருக்கவே மாட்டார், ஆகையால் நான் அதை செய்ய மாட்டேன், எனக்கு கர்த்தர் தான் முக்கியம் நீங்கள் தீர்மானம் எடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அதிசயம். ஏசாயாவின் புத்தகம் 51:14 எடுத்து வாசிங்களேன். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை வாழ்வான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. இது யாரோட வார்த்தை? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள இப்போ எந்த பட்டயத்திலும் கருக்கான தேவனுடைய அந்த வார்த்தை என்ன சொல்லுது? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை அடைவான். எத்தனை நாள் ஆகும்ப்பா, எவ்வளோ காலம் நாங்கள் இதுக்காக காத்துட்டு இருக்கிறோம், எவ்வளோ காலமாக இந்த பிரச்சனை, எத்தனை வருஷமாக இந்த பிரச்சனை, எத்தனை வருஷமாக இந்த சிறையிருப்பு, நொந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை அடைவான். ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்த. ஜெயிலில் இருந்தாங்க. நினைக்கவே இல்லை இப்படி நடக்கும்னு நினைக்கல. ஆனால் அவனுக்கு அந்த ஜெயில் சிறைச்சாலையில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரியாக உத்தமமாக செய்தான். அவன் போய் அப்படியே எங்கேயோ சொங்கியா போயிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு அழுதுட்டு இல்லை, தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவன் சரியாக செய்தான். அந்த பணியை செய்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேலையே செய்தான். அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த சோகமாக இருந்தவளை ஏப்பா சோகமாக இருக்க அப்படின்னு போய் விசாரிக்கிறான். இன்றைக்கி நம்ம நல்லா இருந்தால் 4 பேர்கிட்ட பேசுவோம், நமக்கு பிரச்சனையாக தான் நம்ம யாருக்கிட்ட முகம் கூட கொடுக்க மாட்டோம். ஆனால் யோசிப்பை பாருங்கள், அவனே செய்யாத தப்புக்கு சிறையில் இருக்கிறான், ஆனால் பிறர் முகம் மாறி இருக்கிறத பார்த்து ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு போய் விசாரிக்கிறான். இன்றைக்கி விசாரிக்கிற அந்த சுபாவம் நமக்கு இருக்கா? நம்மளை விசாரிக்கிற தேவனுடைய பிள்ளைங்க நம்ம. அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிறவர். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம மற்றவங்களை விசாரிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். அங்க பாருங்க, அவன் அப்படிலாம் விசாரித்து கொண்டு கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால ராஜா சொல்றாரு, திடீர்னு ஒரு நாள் தீவிரமாய் காவல் கிடங்கல. என்ன ரீசனே தெரியல, அப்படியே கடகடன்னு வந்தாங்க. எல்லாம் இவனை தீவிரமா என்ன செஞ்சாங்க? அவனை எல்லாம் குளிக்க வச்சாங்க, எல்லாம் பண்ணி வேற ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா அப்படியே அழகா, சரி ஜெயிலில் இருக்கவன் எப்படி இருந்திருப்பான், ஆனா இப்போ அழகா கொண்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்துறாங்க. இதுதாங்க கர்த்தர் கொடுக்கிற மகிமை. தீவிரமாய் அவர் செய்கிறார். செப்பனியா 3:20 வாசிங்களேன். உங்கள் கண்காண அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற காரியங்கள் பாருங்களேன். சிறையிருப்பை, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கரங்களை தலையிலேயே சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, நம்முடைய சிறையிருப்புல கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா? கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்களா? இது எப்போ மாறும் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பாராம். சிறையிருப்பை திருப்புகிற தேவன் அவர், நம்ம கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவன் அவர். அது போலவே அந்த யோசேப்பை ராஜாவோட அரண்மனையில் கொண்டு போய் ராஜாவோட கனவுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி, அது மாத்திரம் இல்ல, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த ஆதியாகமத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 41 எடுத்து நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. இதற்காக இன்று தினத்தில் நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் உங்களையும் அது போலவே ஆசீர்வதிப்பார். ராஜா சொல்லுகிற காரியம், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன்னு சொல்றாரு. அது மாத்திரம் அவன் கைக்கு முத்திர மோதிரத்தை போடுறாரு, கழுத்துல பொன் சரபணியை அணிவிக்கிறாரு. அப்புறம் 44ஆம் வசனத்துல சொல்றாரு, எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள், ஜெயில இருந்த ஒரு நபர்கிட்ட கொண்டுட்டு வந்து ஒரே நாள இவ்வளோ அதிசயம் நடக்குது பாருங்களேன். எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் உன் கையையாவது உன் தன் காலையாவது அசைக்க கூடாது என்றார். கரங்களை தலையிலே சொல்லுமா, எவ்வளவு ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்றார் பாருங்களேன். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அப்படியே செய்வார். உடைய வாழ்க்கையில அதை அப்படியே செய்வார். இன்னைக்கு யோசேப்பை போல
நம்ம ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம், அவருடைய கருத்தில் அடங்கி இருப்போம். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பு தீரு மட்டும் என்னுடைய வேலையை நான் சரியாக செய்வேன் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, உபத்திரவத்தில் பிரச்சனை இருக்கிறவங்கள நான் விசாரிப்பேன் ஆண்டவரே. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்காக ஜெபிப்பேன் ஆண்டவரே. உங்களுக்காக நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. நம்ம பொறுமையோடு காத்திருந்தா கர்த்தர் தீவிரமாக இந்த காரியத்தை செய்வார். அது மாத்திரம் இல்லை, புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பாராம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறவர். நம்ம கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறவர் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம கேட்டோம். சிறையிருப்பை திருப்புகிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? வாக்கு மாறாதவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். அவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான் சிறையிருப்பை மாற்றுகிறவர். நம்முடைய சுய பலத்தினால, பணம் பொருளினால, பிரயாசத்தில் முடியவே முடியாது. கர்த்தர் தான் அதை செய்கிறவர். அதுபோல நாம் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் என்ன செய்யணும்? எஸ்ராவை போல வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும், மற்றவங்களுக்கு அதை போதிக்கணும். எதை நான் மட்டும் நல்லவனான போதும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, இதோ நான் சீக்கிரத்தில் வரப்போறேன்றார். அப்போ சீக்கிரத்தில் வரப்போகிறபடினால மற்றவங்களுக்கு அதை சொல்லணும். யோபுவை போல விசுவாச அறிக்கை பண்ணணும். அது மாத்திரமல்ல, யோசேப்பை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கணும். அப்போ இந்த நாட்களில் நம்ம அதையெல்லாம் செய்யும் பொழுது பவுலும் சீலாவும் துதித்தது போல நம்ம துதிக்கணும். அப்போ இந்த காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு சிறையிருப்பை இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பையும் தேவன் மாற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். சொப்பனம் காண்கிறவர்கள் போல இல்லை, களிப்போடு கூட ஆனந்த மகிழ்ச்சியோடு கூட நம்ம காணப்படுவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறப்பா. இந்த நாளில் சிறையிருப்பை திருப்புகிற தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம்ப்பா. ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் சொன்னதை செய்கிறவர். இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லி அப்படியே அனுப்பி எங்கள் பாவத்துக்கு பரிகாரம் செய்தவர், எங்களை எல்லாம் மீட்டு எடுத்தவர், அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை எல்லாம் சொந்தமாக்கி உம்முடைய பிள்ளைகளை எங்களை மாற்றி கொண்டவர் நீர் ஆண்டவர். அப்படிப்பட்ட உண்மையுள்ள தேவன், எங்க சிறையிருப்பை எல்லாம் நீங்க மாற்றுவீங்கப்பா. இன்னைக்கு கடன் பிரச்சனையிலையோ, கடன் என்ன சிறையிருப்பிலையோ, வியாதி என்ன சிறையிருப்பிலையோ, அல்லது ஆண்டவரே கசப்புகள், வைராக்கியங்கள், போராட்டங்கள், ஆண்டவரே தரித்திரங்கள், இன்னும் என்னென்ன சிறையிருப்புல ஜெபிக்க முடியாதபடிக்கு சிறையிருப்பு, ஆண்டவரே தேவனை நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு, தேவனுடைய அறிகிற அறிவில வளர முடியாதபடிக்கு இருக்கிற சிறையிருப்பு, அறியாமை என்ன சிறையிருப்பு, இதில் எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் நீங்க விடுவிக்கணும் ஆண்டவரே. அப்பா, நீங்க விடுவிக்கணும். இயேசுவின் நாமத்தினால நீங்க விடுவீங்க ஆண்டவரே. நீங்க சிறையிருப்பை திருப்புகிற தேவன். உம்முடைய பிள்ளைகள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார் என்று சொல்லி உங்களை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே. அந்த நாளில் அவங்கள புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நீங்க வைக்க போறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நாளில் அவங்கள ஆனந்த மகிழ்ச்சியும் களிப்பையும் கொடுக்க போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சகல துதி, கனம், மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் அனைவரோடும் உலகத்துடனான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you and God be with you. Amen. Praise the Lord. இந்த தேவ செய்தியை கேட்டு நீங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் சபையின் நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் காணலாம். ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி சர்ச் அனகாபுத்தூர் என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஊழிய நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் டிவியில் ஒளிபரப்பப்படும் தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் ஜெப உதவிக்காக எங்களை கேட்கலாம். நாங்கள் தேவனிடத்தில் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எங்களது முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 70. ஜெப உதவிக்கு செல்போன் 9847317788. தொலைபேசி எண் 04422485295. எங்களது கிளை சபையின் முகவரி பொழிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, இந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. ஞாயிறு ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மணிக்கும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும் ஆராதனை நடைபெற உள்ளது. இவ்வாராதனைகளில் பங்கு பெறுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள்.